டெய்லியும் ஒரே வகையான சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான நோ ஆயில் சப்பாத்தியை எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கரண்டி அளவுக்கு பீட்ரூட்டை இதில் சேர்த்திட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் சாறை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேனில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றாமல் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை இல்லை சேர்த்திட்டு ஒரு 50% நல்லா குக் ஆகட்டும். இப்போ குக் ஆனோடனே நல்லா ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா தடை விட்டுட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. கீரை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை கீரை சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு இல்லை நம்ம சேர்த்திட்டு இல்லை தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற கீரை சாறை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு இதில் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுட்டு இப்போ தோசை பேனில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றாமல் இல்லை நம்ம தேய்ச்சி வச்சுக்கிற சப்பாத்தி இல்லை நம்ம சேர்த்திட்டு 50% குக் ஆனோன்னு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை சப்பாத்தி ரெடி. கேரட் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கரண்டி அளவுக்கு கேரட் இதில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவில் நம்ம சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அரைச்சி வச்சுருக்கிற கேரட் சாறை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தியை தேய்ச்சிட்டு இப்போ ஒரு தோசை பேனில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதில் ஒரு 50% நல்லா குக்கான உடனே நல்லா இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே வேக விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேரட் சப்பாத்தி ரெடி. மஞ்சத்தூள் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணியவும் இல்லை நம்ம ஊற்றிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தியை தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுட்டு இப்போ ஒரு தோசை பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை இதில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 50% நல்லா குக் ஆனோன்னா ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லாவே வேக விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மஞ்சள் தூள் சப்பாத்தி ரெடி. ராகி சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவில் சேர்த்திட்டு ஒரு கரண்டி அளவுக்கு ராகி மாவில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பை இல்லை சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக தண்ணியும் இல்லை நம்ம ஊற்றிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தியை தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு
தோசை பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்த்தாமல் இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு 50% நல்லா குக்காக விட்டுக்கோங்க. இப்போ 50% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லோவாக திருப்பி போட்டுட்டு நல்லா வேகட்டும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ராகி சப்பாத்தி ரெடி. தக்காளி சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கரண்டி அளவுக்கு தக்காளியில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவையில் சேர்த்திட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கரண்டி அளவுக்கு தக்காளி சாறையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுட்டு இதில் ஒரு தோசை பேனில் ஒரு சொட்டு ஆயில் கூட இதில் நம்ம சேர்த்தாமல் சப்பாத்தியில் நம்ம சேர்த்திட்டு ஒரு 50% நல்லா குக்கானோடனே இதில் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி சப்பாத்தி ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 நாளைக்கு 6 விதவிதமான சப்பாத்தி ஆயில் ஃப்ரீயாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. பீட்ரூட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சப்பாத்தியில் ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லைங்க. நோ ஆயில் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சப்பாத்தியில ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லைங்க. நோ ஆயில், சொல்லவே வேணாம். ரொம்ப ஹெல்த்தி நம்ம உடம்புக்கு. நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தா நம்ம வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லாம செஞ்சீங்களான்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேரட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கேரட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கேரட் நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாம இந்த சப்பாத்தியில ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லைங்க. நோ ஆயில் சப்பாத்தி, சொல்லவே வேணாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மஞ்சள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. மஞ்சள் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சப்பாத்தியில ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லைங்க. நோ ஆயில் சப்பாத்தி, சொல்லவே வேணாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தா வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ராகி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. ராகி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சப்பாத்தியில ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லைங்க. நோ ஆயில் சப்பாத்தி. அதுவும் நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, எண்ணெயே இல்லாம செஞ்சுக்கலான்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தக்காளி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சப்பாத்தில ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லைங்க. நோ ஆயில் சப்பாத்தி சொல்லவே வேணாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, எண்ணெயே இல்லாம செஞ்சீங்களான்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான நோ ஆயில் சப்பாத்திய உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த நோ ஆயில் சப்பாத்தி ரெசிபிஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். பாய்.